மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், நாடு இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலம், அப்படிப்பட்ட அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எவ்வளவு அதிகாரி, எவ்வளவு பவர், கையெழுத்து போட்டா லட்சக்கணக்கான தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த கையெழுத்துக்கள், பவர்ஃபுல் போஸ்ட் ஒரு சிஎம். அந்த போஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த குடும்பம், திமுக குடும்பம் மட்டும் சம்பாரிச்சு கொள்ளடிச்சு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், அகற்ற வேண்டும். டீசென்ட்டா நான் சொல்ல மாட்டேன், தூக்கி எறியணும். என்ன எதுல கவனம் செலுத்தணும்? ஒரு நல்ல அரசு பள்ளிக்கூடத்துல கவனம் செலுத்தணும். ஆனா 30 லட்சம் பிள்ளைங்க 10 வருஷத்துல அரசு பள்ளிக்கூடத்துல தனியார் பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னா என்னையா செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கியா தூங்கிட்டு இருக்கீங்க? தூங்குற போன்று ஏன் நடிக்கிறீங்க? நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது, வருவாய் மாவட்டங்கள். அதுல 30 மாவட்டத்தில் 208 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க இந்த படுபாவிங்க. இவ்வளவு ஒரு வெக்கக்கேடு அவங்களுக்கெல்லாம். எதுக்கியா உங்களுக்கெல்லாம் நிர்வாகம்? எதுக்கியா உங்களுக்கெல்லாம் முதலமைச்சர்? எதுக்கு உங்களுக்கு கல்வி அமைச்சர் பதவிகள் வச்சிருக்கீங்க? கஷ்டப்பட்டு உருவாக்குன அரசு பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்காக நீ எல்லாம் பொறுப்புல இருக்கிற? தகுதி திறமை போங்க, ஓடி போங்க. ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். கட்டிட்டு போகலாம், கட்டிடம் கட்டிட்டு போகலாம். ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் நம்பிக்கையா படிக்கிற மாணவர்கள், நம்பிக்கையா அந்த பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரணும். உருவாக்குறது எவ்வளவு சிரமம். காமராசர் அவர்கள் எத்தனை பள்ளிக்கூடத்தை திறந்தார்? 25,000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். ஆனா இந்த துரோகிகள் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு செய்கிறாங்க இவங்க. நிறைய தீர்மானங்கள் நம்ம போட்டோம். தீர்மானங்களோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள், இந்த தீர்மானங்கள் போட்டதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அரசியல தலைகீழா பேசலாம், கரைச்சி குடிச்சிடலாம். அவ்வளோ தெளிவான தீர்மானங்கள் உங்களுக்கு போட்டிருக்கு. இந்த தீர்மானங்கள் எல்லாமே மாணவர்கள் பாதிக்கக்கூடிய தீர்மானங்கள், இளைஞர்கள் பாதிக்கக்கூடிய தீர்மானம், பெண்கள் பாதிக்கக்கூடிய தீர்மானங்கள். அவர்களுக்கு விடிவு இந்த தீர்மானம் மூலமாக. அத்துணை பிரச்சனைகளையும் இந்த தீர்மானங்களாக நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுவும் இப்ப இருக்கிற திமுக அரசு, அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 16 தேர்தல் நடைபெற்றது, சட்டமன்ற தேர்தல். இது அதுல 12 முதலமைச்சர்கள் தேர்வு செய்திருக்கிறார். இதுக்கு முன்பு இந்த 12 முதலமைச்சர்கள் மிக மோசமான ஒரு முதலமைச்சர் பேர் எடுத்திருக்கிறார் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதாவது அவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலம், அப்படிப்பட்ட அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எவ்வளவு அதிகாரி, எவ்வளவு பவர் இருக்கு. ஒரு கையெழுத்து போட்டா லட்சக்கணக்கான தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த கையெழுத்துக்கள், பவர்ஃபுல் போஸ்ட் ஒரு சிஎம் போஸ்ட். ஆனா அந்த போஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த குடும்பம், திமுக குடும்பம் மட்டும் சம்பாரிச்சு கொள்ளடிச்சு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், அகற்ற வேண்டும். டீசென்ட்டா நான் சொல்ல மாட்டேன், தூக்கி எறியணும். அவ்வளவு கோபத்தில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, களத்தில் அவ்வளவு பேர் கோபத்தில் இருக்கிறாங்க. தூக்கி எறியணும். தூக்கி எறிஞ்சா இன்னும் திரும்பி வரவே கூடாது. அடுத்து நிறைய காரணங்கள் இருக்கு ஏன் இந்த ஆட்சியை தூக்கி எறியணும். அவர்களுக்கு திறமை கிடையாது, தகுதி கிடையாது, நேர்மை கிடையாது. திறமைனா என்ன? என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன செய்யணும், அடிப்படை கல்விக்கு என்ன செய்யணும். கல்வி பத்தி எவ்வளவு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் செய்யலாம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள், தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தா 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா படிச்சாங்க? எத்தனை மாணவர்கள் தெரியுமா படிச்சாங்க? 75 லட்சம் பேர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட அப்போ 10,000 தனியார் பள்ளிக்கூடங்கள், இன்னைக்கு 12,500 தனியார் பள்ளிக்கூடங்கள். அப்போ தனியார் பள்ளிக்கூடம் எத்தனை மாணவர்கள் படிச்சாங்கன்னா 35 லட்சம் பேர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இன்னைக்கு தலைகீழ மாறி இருக்கு. 10 ஆண்டுகள் இல்லை, இன்னைக்கு 37,500 அரசு பள்ளிக்கூடத்தில் 45 லட்சம் மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க. எப்போ எவ்வளவு இருந்து? 75 லட்சம் இருந்தது 10 ஆண்டுகள் இல்லை. இன்னைக்கு 75 லட்சத்திலிருந்து 45 லட்சம் பிள்ளைங்க தான் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க. 30 லட்சம் பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க 10 வருஷத்துல. தனியார் பள்ளிக்கூடம் இன்னைக்கு 12,500 தனியார் பள்ளிக்கூடம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 35 லட்சம் பிள்ளைங்க, இன்னைக்கு 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், ஒரு மாநிலத்திற்கு செய்கின்ற துரோகம் இது. அரசு பள்ளிக்கூடங்கள், இலவச கல்வி, தரமான கல்வி கொடுக்கணும். இது அரசினுடைய வேலை, அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. ஒரு அரசு தரமான இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்று. ஆனா இந்த திமுக அரசு அதை பத்தி எந்த ஒரு அக்கறை இல்லாத
ஒரு அரசு அரசு பள்ளிக்கூடம்னா என்ன? கிராமத்துல விவசாயியின் மகன், கூலி தொழிலாளர் மகன், பாட்டாளி மகள்கள் எல்லாமே அரசு பள்ளிக்கூடத்தை படிக்க முடியுது சூழல். இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடத்தை படிக்க முடியுதா? ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கட்டணம் கட்ட முடியுமா? முடியாது. அதனால என்ன, எதுல கவனம் செலுத்தணும்? ஒரு நல்ல அரசு பள்ளிக்கூடத்துல கவனம் செலுத்தணும். ஆனா 30 லட்சம் பிள்ளைங்க 10 வருஷத்துல அரசு பள்ளிக்கூடத்துல தனியார் பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னா என்னையா செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கியா தூங்கிட்டு இருக்கிறீங்க? தூங்குற போன்று ஏன் நடிக்கிறீங்க? இதுல என்ன கொடுமை தெரியுமா? இந்த 30 மாவட்டம், தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது, வருவாய் மாவட்டங்கள். அதுல 30 மாவட்டத்தில் 208 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க இந்த படுபாவிங்க. எவ்வளவு ஒரு வெட்கக்கேடு அவங்களுக்கெல்லாம். எதுக்கே அவங்களுக்கெல்லாம் நிர்வாகம், எதுக்கே அவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர், எதுக்கு உங்களுக்கு கல்வி அமைச்சர் பதவிகள் வச்சிருக்கீங்க? கஷ்டப்பட்டு உருவாக்கின அரசு பள்ளிக்கூடத்தை மூடறதுக்காக நீ எல்லாம் பொறுப்புல இருக்கிற? உங்களுக்கு எல்லாம் தகுதி திறமை இல்லைன்னா போங்க, ஓடி போங்க. ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். கட்டிட்டு போகலாம், கட்டிடம் கட்டிட்டு போகலாம். ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் நம்பிக்கையா படிக்கிற மாணவர்கள், நம்பிக்கையா அந்த பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரணும். உருவாக்குறது எவ்வளவு சிரமம். கர்ம வீரர் காமராசர் அவர்கள் எத்தனை பள்ளிக்கூடத்தை திறந்தார்? 25,000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். ஆனா இந்த துரோகிகள் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழ் நாட்டுக்கு செய்கிறாங்க. இவங்களா காசுக்கு இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, எதை வேணா வித்துட்டு போவாங்க இவங்க காசுக்காக. அதெல்லாம் நீங்கள் எல்லாம் எடுத்துட்டு சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. திமுகவுடைய அவல நிலை, அவல ஆட்சியை பற்றி, கேவலமான மோசமான மோசடி ஆட்சி.